எதுக்கு வந்தீங்க? நாங்க 100 நாள் வேலை வேணும்னு சொல்லி வேலை வேணும். ஆர்ப்பாட்டம் தெரிஞ்சுதான் வந்தீங்க. காசு கொடுத்தல. காசு கொடுத்தா நாங்க வரவே மாட்டோம். நாங்க வந்து உண்மையா மக்களுக்கு ஏறி வேலை வேணும். சரிமா, உங்களுக்கு 150 நாள் வேலை தரேன்னு சொல்லி தானே ஸ்டாலின் ஓட்டு வாங்கினாரு. ஏன் வரல? கொடுக்கலையே. அவங்களுக்கு ஆட்சியில அதிகாரம் இல்ல, இந்த 100 நாள் வேலையில அதிகாரம் இல்லன்னு சொல்றாங்கல்ல. இப்போ மத்திய அரசு தானே. அப்ப சொல்லல. அப்ப சொல்லல. அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது எப்படி அவங்களுக்கு அதிகாரம் வந்துச்சு? இப்ப ஏன் இல்ல? அது மக்கள் அப்ப வந்து மக்களுக்கு ஓட்டு கேட்டாங்க, போட்டோம். இப்ப எங்களுக்கு வரும்னு நாங்க நினைச்சுதான் நாங்களும் ஓட்டு போட்டோம். எங்களுக்கு வேலை 5 வருஷம் எடப்பாடி ஆட்சியில நீங்க வேலை செஞ்சீங்களா? எங்க கட்சிக்கு மட்டும்தான் தருவோம். 5 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. 5 பேருக்கு வேலை, 2 பேருக்கு வேலை, 5 பேர்ல 6 பேர் கூட வேலை செஞ்சோம். எல்லாம் செஞ்சோம். வயசானவங்க கூட கூட்டு வேலையை வச்சாங்க. இப்ப வயசானவங்க சரி யாருக்கானாலும் வேலை இல்ல. வேலை உங்க பஞ்சாயத்துல வேலை இருக்குன்னு நம்ம தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்தா மட்டும்தான் மத்திய அரசு வேலை தரும். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேலையே இல்ல எங்க பஞ்சாயத்துல அவங்க எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால உங்களுக்கு வேலை வர்றது இல்ல. வர வேலையும் அவங்க கட்சிக்காரங்களும் 100 பேர் வேலை செய்ய மாதிரி எழுதி எழுதிக்கிறாங்க. எங்களுக்கு வேலை வர மாட்டேங்குது. அதிமுக ஆட்சியில ஒண்ணும் கெட்டு போயிடலாமா? திருப்பியும் 150 நாள் வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். ஏன்னா எடப்பாடியார் தான் குடிமராமத்து திட்டத்தை தமிழ்நாட்டுல சிறப்பா செயல்படுத்தினார். அதனால உங்களுக்கு கண்டிப்பா ஏறி வேலை கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டுல வேலையை உருவாக்கி தந்தா மட்டும்தான் மத்திய அரசு நமக்கு வேலை தரும். ஆமா, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு வேலையை உருவாக்கி தரல, அதனாலதான் உங்களுக்கு வேலை எல்லாமே. அதான் எடப்பாடியார் வந்தா இந்த ஏரி வேலை திட்டக்காரங்களுக்கு எல்லாம் வேலை உருவாக்கம் இருக்கும். உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். கண்டிப்பா 150 நாள் வேலை வரணும்னா நீங்க எல்லாருமே எடப்பாடியாருக்கு ஓட்டு போடணும். கண்டிப்பா.